யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் நம்ம ஊரோட வளர்ச்சி, பிரம்மாண்டமான மெட்ரோ ரயில் திட்டம், இன்னொரு பக்கம் சின்னதா ஒரு அறக்கட்டளை. இவங்களுக்குள்ள நடக்கிற இந்த பெரிய சட்ட போராட்டத்தோட தலையெழுத்தையே தீர்மானிக்க போறது ஒரே ஒரு பழங்கால வார்த்தை தான். அது என்ன வார்த்தை? வாங்க இன்னைக்கு இத பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ நாம நிக்கிறது மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துல. இங்கதான் சென்னை மெட்ரோவுக்கும் அந்த அறக்கட்டளைக்கும் இடையிலான இந்த முக்கியமான வழக்கு WP-No 25608 of 2023 விசாரணைக்கு வந்திருக்கு. இங்க கொடுக்க போற தீர்ப்பு வெறும் நிலத்தை பத்தினது மட்டும் அல்ல, நம்ம உரிமைகள், வரலாறு எல்லாத்தையும் பத்தினது. இந்த வழக்குல மோதுறது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் பொது முன்னேற்றத்தோட சின்னமா பார்க்கப்படுற நம்ம சென்னை மெட்ரோ ரயில் திட்டம், இன்னொரு பக்கம் பல வருஷ பாரம்பரியம் கொண்ட RAV கோவில் அன்னையா அறக்கட்டளை. இது கிட்டத்தட்ட ஒரு டேவிட் வர்சஸ் கோலியாத் கதை மாதிரி தான் இருக்கு, இல்லையா? ஒரு மெட்ரோ ப்ராஜெக்டையே நிறுத்தி வைக்கிற அளவுக்கு ஒரு பழங்கால சட்டத்துக்கு பவர் இருக்க முடியுமா? அப்படி என்னதான் இந்த சட்டம்? வாங்க இந்த மர்ம முடிச்ச நாம ஒன்னா அவிழ்க்கலாம். இந்த மொத்த கேஸோட ஆணிவேரே இந்த ஒரு வார்த்தையில தான் இருக்கு, கிராமணத்தம். ஆமா, இந்த ஒரு வார்த்தையோட அர்த்தத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டாலே போதும், இந்த முழு வழக்கையும் நம்மால புரிஞ்சுக்க முடியும். அப்போ கிராமணத்தம்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஆண்டிகேன்லே ஒரு கிராமத்துல மக்கள் வீடு கட்டி குடியிருக்கிறதுக்காகவே ஒதுக்கப்பட்ட நிலம்தான் கிராமணத்தம். இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது கம்யூனல் லேண்டோ இல்ல அரசாங்கத்துக்கு சொந்தமான நிலமோ கிடையாது. இன்னும் சுலபமா புரிஞ்சுக்கணும்னா இப்படி யோசிச்சு பாருங்க. கிராமணத்தங்கிறது ஒரு கிராமத்தோட ஒரிஜினல் ரெசிடென்ஷியல் ஜோன். அதாவது ஆரம்பத்துல இருந்தே அது அரசாங்கத்தோட கண்ட்ரோல்ல வரவே இல்லை, அது மக்களோடது. இந்த ஒரு பாயிண்ட் தான் இந்த வழக்கோட அஸ்திவாரம். இப்போதான் இந்த கேஸ்ல அசல் சிக்கலே வருது. அரசாங்கம் அந்த அறக்கட்டளைய ஒரு ஆக்கிரமிப்பாளர், அதாவது என்க்ரோச்சர்னு சொல்லுது. ஆனா அந்த அறக்கட்டளையோ இல்ல நாங்க தான் இந்த நிலத்தோட முழு உரிமையாளர்னு சொல்றாங்க. இதுல யார் சொல்றது சரி? பிரச்சனையோட மைய புள்ளியே இதுதான். அரசாங்கத்தோட பார்வையில இந்த இடம் சர்க்கார் புறம்போக்கு, அதாவது கவர்மெண்ட் லேண்ட். அதனால அறக்கட்டளை அந்த இடத்தை ஆக்கிரமிச்சிருக்குன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அறக்கட்டளை தரப்பு என்ன சொல்லுதுன்னா, இது சர்க்கார் புறம்போக்கு இல்ல, இது கிராமணத்தம், இது எங்களுடைய தனிப்பட்ட முழுமையான சொத்துன்னு ரொம்ப உறுதியா வாதாடுறாங்க. அரசாங்கத்தோட வாதம் ரொம்பவே நேரடியானது. தலைமை வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா, பாருங்க, கிராமணத்தம் நிலம்ங்கிறது ஏழை மக்கள் குடியிருக்கிறதுக்கு மட்டும்தான். நீங்க அத கமர்ஷியல் பர்பஸ்க்கு, அதாவது கடை கட்டி வாடகைக்கு விட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கிராமணத்தம் உரிமையே போயிடும். இதுதான் அவங்க வைக்கிற முக்கியமான பாயிண்ட். ஆனா அறக்கட்டளையோட பதில் இதை விட ரொம்ப வலுவா இருக்கு. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, முதல்ல இந்த நிலம் அரசாங்கத்தோடதே கிடையாது, இது எப்பவுமே எங்களுடைய தனிப்பட்ட சொத்து. எங்க சொத்துல நாங்க வீடு கட்டுறோமா இல்ல கடை கட்டுறோமாங்கிறது எங்க இஷ்டம். இதுல தலையிட அரசாங்கத்துக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு அடிக்க சொல்றாங்க. சரி, ரெண்டு தரப்பும் அவங்கவுங்க வாதத்தை ரொம்ப வலுவா வைக்கிறாங்க. ஆனா சட்டம் எப்பவுமே ஆதாரத்தை தானே நம்பும். வாங்க நாம இப்ப நேரா நிலப்பதிவேடுகளை பார்த்து இந்த வழக்கு ஏன் இவ்ளோ குழப்பமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் அரசு நிலம்னு சொல்றாங்க, இன்னொருத்தர் தனியார் நிலம்னு சொல்றாங்க. இவ்வளவு முரண்பாடு இருக்கும்போது அந்த அஃபிஷியல் லேண்ட் ரெக்கார்ட்ல உண்மையில என்னதான் எழுதியிருக்கு? அது ஒரு தெளிவான பதில கொடுத்தாகணும் இல்லையா? வாங்க பாப்போம். இங்கதான் இந்த கேஸ்ல ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. இந்த பதிவேட்டை பாருங்களேன். ஒரு பக்கம் வகைப்பாடுல இது அரசு நிலம், வகையில புறம்போக்குன்னு போட்டிருக்கு. ஆனா அதே டாக்குமெண்ட்ல கடைசி காலமான குறிப்புல கிராமணத்தம்னு தெளிவா எழுதியிருக்கு. எப்படி ஒரே ரெக்கார்டுல அரசு புறம்போக்குன்னும் கிராமணத்தம்னு இருக்க முடியும்? இதுதான் எல்லா குழப்பத்துக்கும் மூல காரணம். அப்போ இந்த ரெக்கார்டு ஒரு பெரிய புதிர் மாதிரி இருக்கு இல்லையா? இது அரசாங்க சொத்தா இல்ல தனிப்பட்ட சொத்தான்னு தெளிவா சொல்லவே இல்ல. இந்த முரண்பாடான புதிருக்கு விடை கண்டுபிடிக்க வேண்டியதுதான் நீதிமன்றத்துக்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால். இந்த மாதிரி ஒரு குழப்பம் வரும்போது கோர்ட் என்ன செய்யும் தெரியுமா? அது பழைய தீர்ப்புகளை திரும்பி பார்க்கும். அதாவது லீகல் பிரசிடென்ட். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வழக்குகள்ல நீதிமன்றங்கள் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்குன்னு ஆராயும். வாங்க அந்த வரலாற்று தீர்ப்புகள் இந்த புதிருக்கு விடை சொல்லுதான் பார்ப்போம். இந்த டைம்லைனை பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 1949ல பழனி அம்மா வழக்குல ஆரம்பிச்சு 1959, அப்புறம் 2013ல மீனாட்சி வழக்கு வரைக்கும் கோர்ட் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை தான் சொல்லியிருக்கு. கிராமணத்தம்ங்கிறது மக்களோட தனிப்பட்ட சொத்து. வெறும் ரெக்கார்ட்ல புறம்போக்குன்னு தப்பா எழுதுனதால மட்டுமே அது அரசாங்கத்தோட சொத்தா மாறிடாதுன்னு பலமுறை உறுதி செஞ்சிருக்காங்க. அப்போ பல பத்தாண்டுகால சட்ட வரலாறு நமக்கு சொல்ற தீர்க்கமான முடிவு என்னன்னா, கிராமணத்தம் நிலத்துல ஒருத்தருக்கு இருக்கிற உரிமைய 1905 நில ஆக்கிரமிப்பு சட்டத்தை காட்டி கூட அரசாங்கத்தால பறிக்க முடியாது. இது மக்களுக்கு நம்ம சட்டம் கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு. சரி,
இந்த கேஸோட சட்ட பின்னணி என்னன்னு பார்த்துட்டோம். ஆனா இது வெறும் மெட்ரோவுக்கும் ஒரு அறக்கட்டளைக்கும் நடுவுல நடக்கிற பிரச்சனை மட்டும்தானா? இல்ல, இதை நம்ம எல்லாரையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது ஏன் முக்கியம்னு இப்ப பார்க்கலாம். இந்த வழக்குல இருந்து நாம கத்துக்க வேண்டிய சில முக்கியமான பாடங்கள் இருக்கு. 1. நகர வளர்ச்சிங்கிற பேர்ல வரலாற்று ரீதியான நில உரிமைகளை அவ்வளவு சுலபமா புறக்கணிக்க முடியாது. 2. அரசாங்கத்தோட அதிகாரம் எல்லையற்றது கிடையாது. தனிநபர் சொத்துரிமை, சட்ட முன்னுதாரணங்கள்னு அதுக்கு சில எல்லைகளும் இருக்கு. 3. கிராமநத்தம் மாதிரி ஒரு சின்ன பழங்கால வார்த்தைக்கு கூட ஒரு நவீன நீதிமன்றத்துல எவ்வளோ பெரிய சக்தி இருக்குன்னு இது காட்டுது. சொல்லப்போனா இது தனிநபர் உரிமைக்கும் அரசின் அதிகாரத்துக்கும் இடையே நடக்கிற ஒரு முடிவே இல்லாத போராட்டத்தோட ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. அப்போ கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான். நகரங்கள் வளரணும், மெட்ரோ மாதிரி திட்டங்கள் வரணும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா அந்த வளர்ச்சிக்காக மக்களோட பாரம்பரிய உரிமைகளை நாம பழி கொடுக்கலாமா? எதிர்காலத்தோட முன்னேற்றத்துக்கும் கடந்த காலத்தோட உரிமைகளுக்கும் நடுவுல ஒரு சரியான சமநிலையை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம்? இதுதான் இந்த வழக்கு நமக்கு விட்டுச் செல்லும் மிகப்பெரிய கேள்வி.